விழா காலம் அப்படின்னு வந்தாவே கொண்டாட்டங்கள் பலவிதமாக இருக்கும். மக்கள் எப்போதுமே விழா காலங்களில் கொண்டாட்டங்களை மிகவும் அழகாக நேசிப்பாங்க. கொண்டாட்டத்தின் முக்கிய பகுதியாக திரைப்படங்கள் இந்த காலத்தில் மாறி போச்சு. இந்த நிலையில் பண்டிகை காலங்களில் புதிய படங்கள் வெளியாவதும் ஒரு வழக்கமாக மாறி போச்சு. பல பெரிய ஹீரோக்களோட படம் பண்டிகை தேதியில் வெளியாகி வெற்றியும் அடைஞ்சிருக்குது. அதையே தயாரிப்பாளர்களும் ஒரு யுக்தியாக கையாண்டுட்டு வராங்க. இந்த வரிசையில் வரும் 2024ஆம் ஆண்டு தீபாவளிக்கு பல பெரிய நடிகர்களின் படங்கள் வெளியாக இருக்குது. அந்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்டிகை காலங்களில் அதிகமான படங்கள் வெளியாவதை போல சில படங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரேஸிலிருந்து விலகி போயிடும். இரு பெரும் ஹீரோக்கள் படம் ஒரு சமயத்தில் வெளியாகும் போது படத்தின் தயாரிப்பாளர்கள் பட வெளியீட்டை தள்ளி போடுவதும் உண்டு. அந்த வரிசையில் வரும் தீபாவளி அன்னைக்கு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு தள்ளி போன படமும் இருக்குது. இயக்குனர் சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா நடித்துள்ள கங்குவா திரைப்படம் அக்டோபர் மாதமே வெளியாகும் அப்படின்னு அறிவித்தாங்க. ஆனால் இந்த படம் நவம்பர் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தெரிய வந்திருக்குது. தீபாவளி பந்தயத்திலையும் இந்த படம் கலந்துக்கல அப்படிங்கிறது உறுதியாகி இருக்குது. சரி, இந்த தீபாவளிக்கு அப்படி என்னென்ன படங்கள் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தீபாவளி வேட்டையை முன்கூட்டியே ஆரம்பிக்க இருக்குது வேட்டையன் திரைப்படம். ஜெய்பீம் படத்தை இயக்கிய தாசே நாணவேல் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் வேட்டையன் திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்குது. இந்த படத்தில் ரஜினிகாந்த், மஞ்சு வாரியர், அமிதாப் பச்சன், பகத் பாசில், ராணா, அபிராமி என பல நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்தில் இருக்கிறாங்க. இந்த படம் ஆயுத பூஜை விடுமுறையை ஒட்டி அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகி இருக்குது. அடுத்ததா நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் உருவாகி இருக்கக்கூடிய அமரன் திரைப்படம் அக்டோபர் 36ஆம் தேதி தீபாவளி வெளியாக உள்ளது. மேலும் இந்த படத்தை கமலஹாசனின் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் மற்றும் சோனி லைவ் இணைந்து தயாரிச்சிருக்காங்க. இராணுவ வீரராக இருந்து மறைந்த முகுந்து வரதராசனின் வாழ்க்கை கதையை அடிப்படையாக கொண்டு இந்த படம் உருவாகி இருக்குது. இந்த படத்தில் ஹீரோயினாக சாய் பல்லவி நடிச்சிருக்காங்க. சிவா மனசுல சக்தி, பாசன்கிற பாஸ்கரன் போன்ற படங்களை இயக்கிய இயக்குனர் ராஜேஷ் இயக்கத்தில் நடிகர் ஜெயம் ரவி, பிரியங்கா மோகன் நடித்துள்ள படம்தான் பிரதர். இந்த படம் வரும் அக்டோபர் 31ஆம் தேதி வெளியாக இருக்குது. இந்த படத்தில் முதன்முறையாக இணையும் ஜெயம் ரவி ராஜேஷ் கூட்டணி பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்குது. சின்ன திரையில் சீரியல், பிக்பாஸ் என வலம் வந்த கவின் வெள்ளித்திரைக்கு பல வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. அவரது அசாத்திய நடிப்பால் ரசிகர்களின் மனதையும் வென்று இருக்கார் அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில ஜெயிலர் பட இயக்குனர் நெல்சன் தயாரிப்பில் கவின் நடிக்கும் பிளடி பக்கர் திரைப்படமும் அக்டோபர் 31ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்குது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட விடாமுயற்சி படம் இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறது ஒரு தகவல். அப்படி விடாமுயற்சி ரிலீஸ் ஆகியிருந்தா கண்டிப்பாக இந்த 3 படங்களில் ஏதாவது 2 படங்கள் தள்ளி போயிருக்கும். அஜித் படம் வரலை அப்படிங்கிறதுனால இந்த 3 படங்கள் இப்போ ரேஸில் இறங்கி இருக்குது. இது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.